சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இப்படி கனவு வருது? மாமா ஏன் கழுத்துல தாலி கட்டுறாரு? இது தப்பாச்சே. எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது நடக்க கூடாதது நடக்கும் போல இருக்கே. நான் இத எப்படி வெளியில சொல்றது? எனக்கு கல்யாணம் நடக்கிற சமயத்துல இது மாதிரி கனவு வருதுன்னு சொன்னா நான் பொய் சொல்றேன் தானே நினைப்பாங்க. இன்னும் மாமாவை நான் நினைக்கிறேன் தானே எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. ஆனா எனக்கு கனவு வந்தது உண்மைதானே. கடவுளே, இனி எனக்கு இந்த மாதிரி கனவு வரக்கூடாது. நான் என் மனச மாத்தி இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். இதே மாதிரி நான் சந்தோஷமா இருக்கணும். நான் இந்த கனவுல இருந்து வெளியில வரணும். அதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு அம்மா கிட்ட சொல்லவா? ஐயோ, சொன்னா அம்மா என்ன நினைப்பாங்க? என்ன தப்பா நினைப்பாங்களா? இன்னும் நான் மாமாவை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்வாங்களா? அச்சோ கடவுளே, என்ன நிம்மதியா தூங்க விடாம என்ன இப்படி சோதிக்கிறியே. எல்லாம் எடுத்து வச்சாச்சா? வெத்தலை பாக்க எடுக்கல. அம்மா, என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நானே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுவும் விட்டுட்டு போயிடக்கூடாது பாரு, அங்க போய் டென்ஷன் ஆயிடும். அதுக்கு தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாரு, வெத்தலை பாக்கு ஸ்வீட்டு வாங்கல. விட்டு போச்சுன்னா விடுங்க, அங்க பக்கத்துல கடை இருக்கும், அங்க போய் வாங்கிக்கலாம். இதுக்கு போய் டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகல வெற்றி, ரொம்ப சந்தோஷத்துல இப்படி தடுமாறுற. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நம்ம வீட்டுல விசேஷம், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. வாமா, என்ன தூங்கி எழுந்துட்டியா? நீங்க எங்கம்மா கிளம்பிட்டீங்க? சுந்தரியோட மாமா முருகன் இருக்காருல்ல, அவர் ஊர்ல இருந்து வந்திருக்காராம். அவருக்கு நம்ம முறைப்படி பத்திரிக்கை கொடுக்கணும்ல, அதான் நானும் வெற்றியும் கிளம்பிட்டு இருக்கோம். என்ன கல்யாண பொண்ணு, உன் முகத்துல சந்தோஷத்தை காணும், என்னாச்சு? ஆமா, என்னாச்சு? உன் முகம் ரொம்ப டல்லா இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி பயமா படபடப்பா இருக்கு. நீ பயத்துல படபடப்பா இருக்குன்னு சொல்ற, அம்மா சந்தோஷத்துல படபடப்பா இருக்கன்னு சொல்றாங்க. ஒரு கல்யாணம் அதுக்கு இப்படியா? மாமா, எனக்கு இந்த கல்யாணத்தை நினைச்சுதான் பயமா இருக்கு. இந்த பயம் எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்றதம்மா. இதுக்கு போய் உன் முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? அது நான் உஷா, எல்லா பொண்ணுங்களும் முதல்ல தெம்பாதான் இருப்பாங்க. ஆனா கல்யாண நாள் நெருங்க நெருங்க இந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீ எங்களெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறல்ல, அதனாலதான் உன் மனசு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரணமா இரு. அந்த வீட்ல எல்லாரும் நல்லவங்க, உன்னை நல்லா பாத்துப்பாங்க. இல்லம்மா, இந்த கல்யாணத்துல ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருமோன்னு தோணுது. எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி ஏதாவது ஒரு பயம் வரத்தாமா செய்யும். நீ கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். உன் மாமன் பக்கத்திலே இருக்கான், சுந்தரி இருக்கா, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டோம், நீ பயப்படாம இரு. இல்லம்மா, இந்த கல்யாணம். உஷா, என்ன பேசுற? என்ன நடந்துரும்? அதான் அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, எல்லாம் நல்லதே நடக்கும், நீ பயப்படாத.
நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சுந்தரி, நம்ம வீட்டு ஆளுங்களா உன்னை விட்டுற மாட்டோம், சரியா? நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். புரியுதா உஷா? சரிங்க மாமா. சரி, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உனக்கு தோசை ஊத்தி வைக்கிறேன், காஃபியும் போட்டு வைக்கிறேன். காஃபியை குடிச்சிட்டு சாப்பிடு. கண்டதையும் யோசிக்காதம்மா, போ. நீங்க கிளம்பிடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அம்மா, நீ அவளை ஃப்ரீயா விடுங்க, நாம போலாம். உஷா, நீ சாப்பிட்டுட்டு எனக்கு கால் பண்ணு, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், சரியா? சரிங்க மாமா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். என்ன? ம். நான் எடுத்துக்கிறேம்மா, கொடுங்க. நான் எடுத்துக்கிறேன். வா, வரேம்மா. இது எல்லாமே என் அக்காவோடது. மாமாவுக்கு தெரியாம நான் எடுத்து வச்சு இவ்ளோ கேவலமா நடந்திருக்கு. என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. தெரிஞ்சா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? இதெல்லாம் என்கிட்ட இருக்க கூடாது. இது இனி சுந்தரி அக்காக்கு தான் சொந்தம். எல்லாமே அவங்க கிட்ட இருக்கிறது தான் முறை. இது என் கிட்ட இருக்கிறதுனாலதான் எனக்கு இப்படி எல்லாம் கனவு வருதான்னு எனக்கு தெரியல. இல்ல, இனி கனவுல கூட மாமா வரக்கூடாது. என் கனவுல நடந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. நடக்க கூடாது. அக்கா, பண்ணதெல்லாம் தப்புதான்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. இனிமே நான் தப்பா நடந்துக்க மாட்டேன். இந்த பொருள் எல்லாம் என்னோடதுன்னு தான் நான் இவ்ளோ நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா.